Let's welcome you all in the mighty name of Jesus to this service. Amen. Hallelujah. இந்த நாளை நாங்க தேவனில் நாங்க மகிழ கலிகூற நாங்க இங்க மத்தியில் நாங்க வந்திருக்கின்றோம். We've come here with gladness to praise and worship our Lord God. Amen. இந்த நாளை தேவன் அந்த பெரிய காரியம் செய்வார்னு அந்த எதிர்பார்ப்போடு நீங்க வந்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கின்றேன். We all believe that you have come here with an expectation. Amen. Hallelujah. ஆமென். நாங்க முதலாவது எங்களுடைய வேதாகமத்தை எடுத்து நாங்க சங்கீதம் 150 நாங்க வந்து தமிழ்ல வாசித்து நாங்க ஆங்கிலத்தில் நாங்க வாசிப்போம். We're going to read Psalms 150. First we're going to read it in Tamil and then we're going to read it in English. ஆமென். யாவரும் இணைந்து என் கூட நீங்க வாசிங்க. Please join with me and read. Let's read this together. அல்லேலூயா. தேவனே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும். ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்பூரோடும் நடனத்தோடு அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். நாங்க ஆங்கிலத்திலே நாங்க வாசிப்போம். Praise God in his sanctuary. Praise him in his mighty heavens. Praise him for his acts of power. Praise him for his surpassing greatness. Praise him with the sounding of the trumpet. Praise him with the harp and lyre. Praise him with timbrel and dancing. Praise him with the strings and pipe. Praise him with the clash of cymbals. Praise him with resounding cymbals. Let everything that has breath praise the Lord. Praise the Lord. Hallelujah. நான் விசுவாசிக்கிறேன் நாங்க அனைவரும் இந்த கடைசி வசனம் இப்ப ரொம்பவே எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனமா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe this last verse that we just read is a verse that we all know quite well. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. Let everything that has breath praise the Lord. Amen. I hope we all breathing. Hallelujah. We all alive. நாங்க எல்லாரும் மூச்சு எடுத்துட்டு சுவாசி வந்திருக்கோம். ஆமென். நாங்க எங்க உயிருள்ள தேவனை நாங்க இன்னைக்கு துதிக்க வந்திருக்கிறோம். You've come here to praise the living God. Hallelujah. இந்த கடைசி சங்கீதம் இந்த 150வது சங்கீதம் வந்து நாங்க ஒவ்வொரு வரியை நாங்க பாக்க அதுல நாங்க பார்க்கும் பொழுது நாங்க பாக்குறோம் துதிப்பதாகன்னு தான் அது ஒவ்வொரு வரியும் முடியுது. With every verse, it ends. In every sentence it says, praise the Lord. Amen. நாங்க இந்த நாளில் நாங்க வந்து தேவனை நாங்க ஆராதிக்க துதிக்க நாங்க வந்திருக்கிறோம். Hallelujah. We to praise and worship our God. Amen. நாங்க தேவனை நாங்க ஆராதிப்போம். Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம். Praise when
வந்திருக்கிறோம் எங்கள் தெய்வமே. ஹalleluya. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனை துதிக்கிறோம் கர்த்தாவே. சூழ்நிலைகளை மாறும் கர்த்தாவே, உலகம் மாறும் கர்த்தாவே, நீர் மாறாதவரா இருக்கிறீர் கர்த்தாவே. ஓ என் தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவனை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி, நோக்கி கூப்பிடுகிறோம் எங்கள் தேவனே. இந்த நாள் சுவாமி தேவனே, எங்களுடைய கதவுகள் சுவாமி, எங்களுடைய கண்களை நீ திறங்க ராஜாவே. உம்முடைய மகிமை நாங்கள் காணும்படியாக கர்த்தாவே. ஹalleluya. இந்த நாள் சுவாமி கர்த்தாவே நீர் செயல்படுங்க ராஜாவே. ஓ என் தேவமே சுவாமி, நீர் ராஜாவே செயல்படுங்க தெய்வமே. ஹalleluya. நாங்கள் என்ன சுவாமி தேவனே, நீங்க தான் சுவாமி எங்களுக்கு எல்லாமே கர்த்தாவே. ஹalleluya. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தெய்வமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya தெய்வமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜாவே. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜாவே. ஓ தேவமே சுவாமி, உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது ராஜாவே. உம்முடைய கிருபை சுவாமி எங்களை தப்புவிக்கிறது ராஜாவே. உம்முடைய கிருபை எங்களை தேற்றுகிறது ராஜாவே. ஓ தேவனே சுவாமி, கிருபை வல்லமையுள்ள கிருபையா இருக்கிறது ராஜாவே. மகிமையுள்ள கிருபையா இருக்கிறது ராஜாவே. ஓ இந்த நாள் சுவாமி கிருபையினா சுவாமி எங்களை நிரப்புங்க கர்த்தாவே. உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ள சுவாமி எங்களை ஏந்துங்க கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya ராஜா துதிக்கிறோம் சுவாமி. ஹalleluya. நன்றி, 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 நன்றி ராஜாவே. ஓ ஹalleluya. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே.
அனுபவிக்கிறீர் ராஜாவே. எங்களை ஏற்றுகிறீர் சுவாமி. எங்களை தேற்றுகிறீர் தேவனே. உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஓ ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ராஜாவே. ஹalleluya. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் தேவனே. உம்முடைய கிருபை சுத்த கிருபையா இருக்கிறது ராஜாவே. ஓ உம்முடைய கிருபை இதுவரையில் எங்களை நடத்தின உம்முடைய வல்ல கிருபையா இருக்கிறது ராஜாவே. ஓ தேவனே, இன்னும் உம்முடைய கிருபையினால் சுவாமி நிரப்புங்க ராஜாவே. ஓ ஹalleluya. ஹalleluya. நன்றி நன்றி ராஜாவே. நன்றி நன்றி என் தெய்வமே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஹalleluya. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சுவாமி. அற்புதரே அதிசய
கத்தாவே எங்களுக்காக சுவாமி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கிற கத்தாவே தேவனே சுவாமி உம்மை துதிக்கிறோம் சுவாமி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே ஓ ஹalleluya ஹalleluya தேவனே உம்மை துதிக்கிறோம் ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே தேவனே எங்களை சுவாமி சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை சுவாமி ஓ ஹalleluya 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 உம்மை துதிக்கிறோம் ராஜாவே நன்றி இயேசு ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ராஜா ஹalleluya ஹalleluya thank you Lord Jesus ஹalleluya ஆமென் இந்த அடுத்த பாடலோடு நாங்க இன்னும் எங்களை தேவனோட சமூகத்தில் எங்களை நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க இன்னும் தொடர்ந்து நாங்க தேவனை ஆராதிப்போம் ஹalleluya all my words will show I got nothing new. How could I express all my gratitude? I could sing these songs as I often do. Every song must end, and you never do. So I throw up my hands. Praise you again and again. 'Cause all that I have is a hallelujah, hallelujah. And I know it's not much, that nothing else fit for a king, except for a heart singing hallelujah. I've got one response. I've got just one move. With my arms stretched wide, with my arms stretched wide, I will worship you. So I throw my hands, praise you again and again. So all that I have is a hallelujah, hallelujah.
and praise the Lord. Hallelujah. Now the time has come that you have to get up and praise the Lord. Hallelujah. This is your time to shine because Jesus has created you with a purpose in your life. Now is the time to get up and search for Him. Now is the time to get up and praise the Lord because whoever's got breath, we have to praise the Lord. Hallelujah. God had created us to praise Him, to exalt Him because that's what our God deserves. Hallelujah. இந்த நாள் நீங்க யாரையும் சுற்றி பார்க்காமல் தேவனை மட்டும் நோக்கி பாருங்கள். Hallelujah. இந்த நாள் எழுந்து பிரகாசியும்
ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவமே நீ தாமே அவங்களை தேற்றுங்க ராஜாவே. அவங்களை தாங்குங்க கர்த்தாவே. உடைய பரிசுத்த ஆவியினால் கர்த்தாவை நிரப்புங்க என் தெய்வமே. கர்த்தாவை உடைய அன்பினால் கர்த்தாவை நிரப்புங்க ராஜாவே. ஹalleluya ஹalleluya என் தெய்வமே. கர்த்தாவே சாமி தொலைந்து போன அந்த ஆட்டுக்குட்டிக்காக நீ போனீரே கர்த்தாவே. இந்த நாள் சாமி தொலைந்து போன ஒரு சாமி நினைவுக்கு ஜெபிக்கிறோம் என் தெய்வமே. தேவனே உடைய பாதத்தில் கர்த்தாவே உடைய சமூகத்திலே கர்த்தாவே நீ கொண்டு வந்து சேர்க்கும் கர்த்தாவே. தேவனே உடைய அன்பினால் சாமி அணைத்துக் கொள்ளுங்க ராஜாவே. ஓ என் தெய்வமே ஹalleluya ஹalleluya வர வேண்டும் வர வேண்டும் ஹalleluya. நன்றி இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஹalleluya 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 ஹalleluya. Worthy the Lamb seated on the throne. Crown you now with many crowns. Reign victorious. High exalted Lord, Jesus, Son of God, darling of heaven, crucified. Worthy is the Lamb. Oh Father, you are worthy, Father. Father, you are worthy of it all, Father. For whatever we have, Father, is from you. Father, we are breathing because of you. Father, we are living because of you, Father. Father, thank you for everything that you've given to us, Father. Father, you have blessed us in every single detail. You know, like my husband and I discussed yesterday as well. You know, I think our life is okay. And I said, I think our life is more than okay. Because I think there even like, you know, the health we have. Other people who suffer from sicknesses, they see us as a blessing. They think that is what I want. So sometimes we don't know and we do not value what we already have. We do not value or appreciate or have that attitude of gratitude for what we already have. Because we always want more as a human being, we want more. It's good to have a purpose in mind, it's good to have goals in mind, but we have to be thankful for what we already have. Hallelujah. So let's just take one moment just to be thankful, to say thank you, Lord, for whatever we have in our lives. It could be our parents who are still alive. It could be our children that God has given to us. There are so many people who are not able to, who we are still praying for. But God has done miracles in our lives. Hallelujah. Thank you, Lord Jesus. He has given us health. Even I was telling my husband as well, that night when my dad had to go to the hospital in Holland, he slept through that night. But what if something would have happened that same night? What if it was too late and that was it? But God has been faithful. So health
blessing is a big thing. There's so many things that we could be grateful for. You know, when we ask someone like, can you give a testimony? People are thinking like, what am I going to say? The smallest things in life is a testimony. You are a testimony. Amen. God has given you health. He has given you 2 legs to walk, 2 hands to praise. He's given you a body to go on earth, to go to work. He's given you children who are there for you. You know, He's given you family. He's given you parents. He's given you a house. He's given you a roof above your head. There's so many homeless people. So let's just be thankful for one moment to have that gratitude, because as we just sang, all we've got left, maybe we don't have anything fit for a king, because our God is a king. Hallelujah. And we may think, oh, we don't have anything to give, but God, He just wants us just the way we are. And I just want to say something more. There was someone who was preaching and he said, like, you know, the archangel, the devil, he was the only angel who was not replaced. So every time when we open our mouth, when we testify that God is our king, every time when we praise, you know, it does something to the devil. You know, we make him, like, we remember him of his future. Hallelujah. Because God has defeated the death. Hallelujah. When we praise, we have to just open up our mind, open up our spirits, and just, you know, whatever we have on our thought, just put it in God's hand. And that's it. Hallelujah. We have to keep praising no matter what situation we are. That's what we sang. We have to praise even when we feel like we don't want to praise. Even when we think, why? Why is this happening? Still we have to praise, because whether it's good or bad, everything happens according to His purpose. And He will change it into something glorious, something which is above our minds, above our thoughts. God has something big ready for us. Hallelujah. We have to have that faith. We have to believe. We have to keep striving for that. Hallelujah. We have to seek His kingdom. We have to be ready. We have to do what He wants us to do so that He can bless us. Hallelujah. He wants to turn us into a blessing for others. Hallelujah. 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 Oh, hallelujah. Devane துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஓ தேவனே, சுவாமி நீர் எங்களுக்கு ஒரு வாழ்வை தந்தீர் ராஜாவே. நீர் தந்த இந்த வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் தந்த குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவனே, கருணை கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. சபையை கொடுத்தீருக்கு நன்றி ராஜாவே. நீர் உயிரை கொடுத்தீருக்கு நன்றி கர்த்தாவே. தேவனே சுவாமி, தேவனே எவ்வளோ அற்புதங்கள் சுவாமி எங்களை வாழ்வை செய்தீர் கர்த்தாவே. கோடான கோடி நன்மைகள் எங்களை வாழ்வை செய்தீரே கர்த்தாவே. உமக்கு நாங்கள் எப்படி நாங்கள் நன்றி சொல்வோம் கர்த்தாவே. ஓ ஹalleluya. 1000 நாவுகள் கர்த்தாவே உமக்கு தொழுது கொண்டால் போதாது கர்த்தாவே. ஓ தேவனே சுவாமி, நீர் பெரியவராக இருக்கிறீர் கர்த்தாவே. என் தேவனே சுவாமி, நீர் அனைத்துக்கு கர்த்தாவே நீர் பதிலுள்ளவராக இருக்கிறீர் சுவாமி. ஓ ஹalleluya. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்திரிப்போம் கர்த்தாவே. என்ன நேர்ந்தாலும் கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்திரிப்போம் கர்த்தாவே. தேவனே, நாங்கள் திடக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜாவே. தேவனே, மதிலை தாண்ட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. உமக்காக சுவாமி ஓடி உழைக்க கர்த்தாவே, உமக்காக எழுந்து பிரகாசிக்கும் படுக கர்த்தாவே. தேவனே, நீர் எங்களை வழி நடத்துங்க கர்த்தாவே, எங்களை உற்சாகப்படுத்துங்க கர்த்தாவே. தேவனே சுவாமி, வாலிபர்கள் சுவாமி, ஒவ்வொரு தேவனே இடங்களில் சுவாமி, ஏன் தேவனே உம்முடைய நாமத்தை குறித்து சுவாமி கர்த்தாவே சொல்லப்படுங்க கர்த்தாவே. எங்களுடைய நாவுகளை, எங்களுடைய வாய்களை திறக்கப்படுங்க கர்த்தாவே. இந்த நாள் சுவாமி ஒவ்வொரு கட்டளை சுவாமி உடைத்தருங்க ராஜாவே. ஹalleluya, ஹalleluya. இந்த நேரத்தில் கர்த்தாவே நீர் தாமே சுவாமி அந்த உற்சாகத்தை சுவாமி தருங்க ராஜாவே. அந்த பயத்தை நீக்கி போடுங்க ராஜாவே. ஹalleluya. உமக்காக எழுந்து பிரகாசிக்கப்படுங்க கர்த்தாவே. ஹalleluya. உதவி செய்யுங்க ராஜாவே. நன்றி 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 ராஜாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜாவே. நன்றி இயேசுவே, நன்றி கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. Worthy is His name. Hallelujah. Let's finish with this song. Hallelujah.
your name, Jesus. You deserve the praise. Worthy is your name. Worthy is your name, Jesus. You deserve the praise. Worthy is your name. Hallelujah. Eden, just going to ask you if you want to pray for the word. Hallelujah. That God may give us the manna that we need today. That God will keep on, giving us the strength to carry on God's work. So whatever God wants to tell us, that He will speak through our mouth. Hallelujah. Thank you, Jesus. ஆண்டவரே சுவாமி, இந்த நேரத்தில் காண்பி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே சுவாமி உடைய வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே நீ தாமே சுவாமி ஆண்டவரே எங்களோட பேசும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் வாஞ்சையோடு நாங்கள் சுவாமி காத்திருக்கிறோம். ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அவரோடு ஆண்டவரே சுவாமி நீர் என்ன ஆண்டவரே சுவாமி எங்களுக்கு ஆயத்தத்தோடு வைத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் எங்களோட பேசும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நீர் தாமே சுவாமி ஆண்டவரே மொழி வைக்கிற பயனையும் சுவாமி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நேர்த்தி அழகா சுவாமி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் சுவாமி நான் சொல்ல சுவாமி எனக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ஆண்டவரே பார்த்து கொண்டு யாவரும் ஆண்டவரே சுவாமி நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நீர் தாமே சுவாமி அவங்களை ஆண்டவரே ஆயத்தமாக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நீ சொல்ல போகிறதே சுவாமி ஆண்டவரே அவங்களை ஏற்றுக்கொண்டு சுவாமி ஆண்டவரே அது அவங்களோட வாழ்க்கையில சுவாமி அப்ளை பண்ணும்படியா சுவாமி ஆண்டவரே ஒவ்வொருவரும் சுவாமி உற்சாகப்படுத்துகிறோம். ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட சுவாமி ஆண்டவரை பத்தி இன்னும் அறிய சுவாமி ஆண்டவரே இந்த தருணத்தை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சுவாமி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடப்பிதாவே ஆமென். ஆமென். ஹalleluya. நாங்க யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆமென். நாங்க தேவனுடைய வார்த்தைக்கு நாங்க கடந்து செல்வோம். ஹalleluya. மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். I'd like to welcome you all once again in the mighty name of Jesus. கர்த்தர் அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு அபிஷேக ஆராதனைக்குள்ளாய் தேவன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். God brought us through an amazing, blessed-filled, spirit-filled worship today. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. May God's name be glorified. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். We're going to read a portion from the Bible which will link to today's sermon. சங்கீதம் 31வது சங்கீதம் 23வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். We're going to read from Psalms 31 verse 23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். Oh, love the Lord, all ye his saints. உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். For the Lord preserves the faithful and plentifully rewards the proud doer. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் கர்த்தரில் அன்பு கூறுங்கள். It says, oh, love the Lord, all you his saints. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, இந்த உலகத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், if we look at this world, இன்றைக்கு எத்தனையோ மக்கள் அன்புக்காக ஏங்கி அலைந்து திரிகிறதை நாங்கள் பார்க்கலாம். you can see that many people are yearning for love in this world. யார் எங்கள் மீது எங்களுக்கு அன்பு காண்பிப்பார்கள் என்கிற ஒரு ஆவலோடு கூட இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் அலைந்து திரிவதை நாங்கள் பார்க்கிறோம். Many people are in search in this world for the love. ஏனென்று சொன்னால் கணவனின் அன்பு ஒரு நாள் மாறும், மனைவியின் அன்பு மாறும், பிள்ளைகளின் அன்பு மாறும், இப்படியாக அன்பு குறைந்து கொண்டே போகும் என்று வேதம் சொல்லுகிறது. Because the word of God says that love is changing. A husband's love will change, a wife's love will change, a child's love will change. And that's written in the Bible. வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லுகிறது. It is written clearly in the Bible. கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார்.
Our Lord Jesus Christ himself said that at the end times we will see that the love will be changed and reduced. ஆகையினால் தான் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாக நமக்கு போதிக்கிறது. And so the word of God clearly tells us here. பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் தேவனிடத்திலே அன்பு கூறுங்கள். ஹalleluya. It says, "Oh love the Lord, all you saints." எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God. இன்றைய செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், Well, the title of today's sermon is, கர்த்தரில் அன்பு கூறுங்கள். it says, "Love the Lord, all you saints." அப்படி என்று சொன்னால் நாங்கள் யோசிக்கலாம், ஏதோ நாங்கள் தேவனிடத்திலே அன்பு இல்லாமலா அன்பு கூறாமலா நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம் என்று நீங்கள் யோசிக்கலாம். You might ask yourself a question that, oh, have we not been loving our God so far that we are here to praise and worship Him? இல்லை அருமையானவர்களே, No, it's not like that, my dearly beloved. நாங்கள் இன்னும் அதிகமாய் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். We have to love God more and more. More love, more power என்று பாடல் இருக்கிறது அருமையானவர்களே. Like the song says, more love, more power. ஃபாதர் அவர்கள் அருமையாக பாடியிருக்கிற அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்று. It's the same the Father Bosman wrote in Tamil. It says, I will give him all the love. காரணம் என்ன அருமையானவர்களே? What is the reason, my dearly beloved? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே நாங்கள் அன்பு கூறக்கூடிய ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. Because the only one that who can give more love to us is our God. ஏனென்றால் யோவான் 3:16 நாங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. The word of God in John 3:16 says, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்து நம்மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says, for God so loved the world, He gave His one and only Son to us because He loved us so much. அப்படி என்றால் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த முதலாவது அன்பு பரிசு யாரென்றால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. So the first gift of love that was given by God to us is our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்து எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று தேவனிடத்திலே ஒரு கேள்வி கேட்டால், If you ask God that how He gave the gift to us, our Lord Jesus Christ, தேவனே ஒரு இவ்வளவு அன்பு, is it just a little bit of like this? அல்லது ஒரு இவ்வளவு அன்பு, Or is it just this big? அல்லது ஒரு இவ்வளவு அன்பு Or maybe like this? என்று கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிதாவாகிய தேவன், If you ask a question like that, what would our God say? நான் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நான் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says that the love that I have for you is unending, is never ending. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, If it's like that, my dearly beloved children of God, தேவனிடத்திலே அன்பு கூறுவதென்றால் என்ன? what does it mean to love God? வேதவசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 5:3 வாசித்து பாருங்கள். If you turn to 1 John chapter 5 verse 3, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். for this is the love of God, that we keep His commandments. அதாவது தேவன் நமக்கு எழுதி கொடுத்த அவருடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொண்டு நடப்பதே தேவன் மேலே நாங்கள் அன்பு காண்பிப்பது. If we keep His commandments, then that's how the way we can show the love. தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறது அந்த ஒன்றே ஒன்றுதான். That is the only thing that God is expecting of us. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேலே அன்பு கூர்ந்து சகலவற்றையும் நமக்காக சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். It's because He has gone to the cross for us and He bore all of our sins. அவர் இன்றைக்கும் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்னவென்றால், So the one thing that He's expecting of us is, தான் நமக்காக செய்த இத்தனை பெரிய தியாகத்தை நாங்கள் எப்பொழுதும் நினைவு கூறுகிறோமா என்பதை என் தேவன் எதிர்பார்க்கிறார். our God is expecting us to testing us to see whether we remember the love that He has for us and the all pain He has gone through for us. எனவே நான் வேதவசனம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. So the word of God says here clearly, அவரிடத்திலே அன்பு கூறுகிற பொழுது அவருடைய கற்பனைகள் நமக்கு எப்படி இல்லையா பாரமானவைகள் அல்ல. it says that His commandments are not grievous. இன்றைக்கு நாங்கள் பார்ப்பமாக இருந்தால், If we see it today, இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ மக்கள் today the people in this world, many people, தங்களுடைய தெய்வங்கள் மேலே அன்பு கூறுவதென்று சொல்லி they say that they love their gods. தாங்கள் எத்தனையோ விதமான பாரமான காரியங்களை சுமந்து கொண்டு தெய்வங்களுக்கு முன்பாக செல்லுகிறார்கள். They are carrying many heavy things, many burdens, they are bringing it to their gods. நான் ஒருவரை குறை சொல்லவில்லை. I'm not pointing out any wrong things about people. ஆனால் இப்படி ஒரு காலத்திலே நானும் செய்தவன். Because I was once in that position too. ஏனென்றால் நாம் நினைப்பது என்னவென்றால், Because what I think is, நாங்கள் தெய்வத்தின் மேலே அன்பு கூறுவதென்றால் ஏதோ நாங்கள் ஒன்றை தேவனுக்காக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். we think that
when we have to show the love of God towards Him, that we have to do something. அதாவது எதுவாகவும் இருக்கலாம். It can be anything. ஒன்றில் நாங்கள் பாரமான ஒரு சுமையை சுமந்து கொண்டு போகலாம், அல்லது ஏதாவது ஒரு கிரியை நாங்கள் செய்யலாம். We can carry a heavy burden or we can do something else. ஆனால் வேதவசனம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Well, the word of God is telling us, நாங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. it says there is no need to do anything. ஏனென்றால் தேவன் தாமே நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். Because அருமையானவர்களே, our Lord God has completed everything for us. அவர் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். He has shown His love to us. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்கிற அந்த ஆழத்தை நாங்கள் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants us to know how deep that love is that He has for us. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய அன்பு ஆழம் அகலம் எவ்வளவு என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. We could never understand the measure of how great and how big the love is that God has for us. அது மட்டுமல்ல, Not only that, தேவன் நம்மிடத்திலே எப்பொழுது அன்பு கூர்ந்தார் என்ற ஒரு கேள்வியை கேட்போமாக இருந்தால், but if we ask the question that when did He start loving us? நாங்கள் ஏதோ நல்ல பிள்ளைகளாய் இருக்கிற பொழுது அல்ல. God didn't love us when we were good. வேதவசனம் சொல்லுகிறது. The word of God says, ரோமர் 5:8 வாசித்து பாருங்கள். if you read from Romans chapter 5 verse 8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்பட்டு இருக்கிறார் என்று வேதவசனம் says, சொல்லுகிறது. but God commended His love toward us in that while we were yet sinners, Christ died for us. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. may God's name be glorified. நாங்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோம். We were all sinners and we became righteous. நாங்கள் அப்படி பாவிகளாய் இருக்கையிலே தேவன் நம்மை தேடி வந்தார். Even when we were sinners already, God loved us. அவர் தேடி வந்து நம்மேல் தம்முடைய அன்பை என்ன செய்தார்? அளவில்லாமல் ஊற்றினார். So when He died for us, He poured His love on us. அந்த அன்பை நாங்கள் ருசித்துக் கொண்டிருக்கிறோம். And that is the love that we are tasting. எனவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, The word of God says, அப்படிப்பட்ட தேவனிடத்திலே நீங்கள் அன்பு கூறுங்கள். that's the kind of God that I want you to show the love to. ஏனென்றால் நாங்கள் நல்லவர்களாக இருக்கிற பொழுது தேவன் நம்மிடத்திலே அன்பு கூறவில்லை. Because God didn't love us when we were good. நாங்கள் தீயவர்களாக கெட்டவர்களாக அவருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக இருந்த பொழுது, பாவிகளாய் இருந்தபோது, கண்கள் இருந்தும் குருடர்களாக இருந்தபோது தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார். அருமையானவர்களே, God loved us when we were still sinners. அப்படிப்பட்ட அன்பை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. We should never forget about this love that He has for us. இந்த உலகத்திலே அன்பை தேடி மனுஷர் அலைந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். We see that all the people in this world who don't know God, they are searching for this love. இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ வருஷ காலம் வாழ்வார்கள். ஆனால் இன்னும் சிறிது நாட்களிலே அவர்கள் விவாகரத்து செய்து அன்பை இழந்து போகிறார்கள். You can see that there are many couples who are married for some time and then they end up in divorce. பாருங்கள், நீண்ட வருஷங்களாக அவர்கள் ஒருவர்கள் நேசிப்பார்கள். They will love each other for many years. ஆனால் திருமணம் செய்து ஓரிரண்டு வருஷங்களிலே என்ன செய்வார்கள்? அவர்கள் விவாகரத்து செய்து போடுவார்கள். But the moment they get married, in the first or second year of their marriage life, they end up in divorce. காரணம் என்னவென்று கேட்டால், If you ask what the reason is நான் behind it, எதிர்பார்த்த அன்பை அவர்கள் நமக்கு கொடுக்கவில்லை என்று சொல்வார்கள். they would say, they did not give me the love that I expected from them. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, கர்த்தர் என்று நம்மை அழைக்கிற பொழுது அன்பு வைத்தாரோ நம்மேல், when God showed His love towards us, அதே அன்பை அவர் முடிவு பரியந்தம் நம்மேல் வைத்திருக்கிறார். He has kept that love towards us till the end of time. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் தேவன் நம்மேல் அன்பு வைத்தவராக அன்புள்ளவராகவே இருக்கிறார். Until the end, our God will be the loving Father He has always been. இப்பொழுது தேவன் நம்மேல் அன்பு வைத்து விட்டார். Now God has given us this love. நாங்கள் இப்பொழுது அவர் மேலே அன்பு வைக்கிறோம். And we are also giving the love to Him. நாங்கள் தேவன் மேல் அன்பு வைக்கிற பொழுது, Well, when we give love towards our God, நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஆசீகள் என்ன என்பதை இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானிக்க போறோம். we're going to look at then what kind of blessings we will be able to receive if we love God. முதலாவதாக, First one is, தேவன் நமக்கு நித்திய ஆறுதலையும் நல்ல நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார்.
Our God gives us good hope and consolation. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். We read from 2 Thessalonians chapter 2 verse 16. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். Now our Lord Jesus Christ himself and God, even our Father, which hath loved us and hath given us everlasting consolation and good hope through grace. தேவன் மேலே நாங்கள் அன்பு கூறுகிற பொழுது தேவன் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார் என்றால் விசேஷித்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நித்திய ஆறுதலை தேவன் நமக்கு கொடுக்கிறார். So an important thing that God gives us is he gives us everlasting consolation. அது மட்டுமல்ல, நித்திய ஆறுதல் மட்டுமல்ல, not only consolation, ஒரு நல்ல நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார். he also gives us good hope. என்னவென்று சொன்னால் What it means is அந்த நம்பிக்கை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற பொழுது அவர் நம்மை தம்மோடு கூட எடுத்து அழைத்து செல்வார் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given us good hope that when he comes back to get all of us, he has promised that he will take each and every single one of us when he goes back. இதை யாருக்கு செய்வார் என்று சொன்னால், and to who will he do this? தம்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் செய்கிறவராக He will do this for those who love him. இந்த உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் கடைசி நாட்களிலே ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். We can see that in the last days of this time that people are crying out to the Lord and saying, Lord, Lord. ஆனால் நம்முடைய தேவன் என்ன சொல்லுவார்? But what will our Lord say? நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். அருமையானவர்களே, He will say that I don't know you. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து we are being God's children. தேவனிலே அன்பு கூறுகிற பொழுது when we love God, அவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். He gives us consolation. அந்த ஆறுதல் நித்தியமான ஆறுதல். அருமையானவர்களே, it's an everlasting அது consolation. நிரந்தரமான ஆறுதல். And that will last till the end. அப்படிப்பட்ட ஆறுதலை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். And that is the kind of consolation that God gives. நாங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். You can read in the Bible. ஏசாயா 61:2 பாருங்கள். Isaiah 61 verse 2 it says, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சறுக்கட்டின் நாளையை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிறவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. It says to proclaim the acceptable year of the Lord and the day of vengeance of our God. ஒருவேளை இந்த நாளில் all that mourn. ஒருவேளை இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு காரியங்களை குறித்து நீங்கள் துயரப்பட்டுக் கொண்டிருக்கலாம். Those who are listening here to the word of God today, you might be having something that you're mourning about. நீங்கள் துக்கித்துக் கொண்டிருக்கலாம். And you might be stressing worried about it. ஐயோ, எனக்கு ஆறுதல் இல்லையே, என்னுடைய இதயம் ஆறுதல் படவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். You might be worried and stressed that you don't have the peace. ஆனால் என்னுடைய தேவன் சொல்லுகிறார், But my Lord God says, துயரப்பட்ட உங்களுக்கு நான் ஆறுதல் தருவதற்காக இந்த பூமியிலே வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். Our Lord Jesus Christ said, I have come here to the world to comfort all that mourn. அவர் யாராய் இருந்தாலும், It doesn't matter who you are. துயரப்படுகிறவர்களை அவர் என்ன செய்கிறார்? ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். He says that he will comfort all who are mourning. நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. There's only one thing that we have to do. தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். We have to come and love our God. எனவேதான் மத்தேயு 6:33 சொல்கிறது. That's why in Matthew chapter 6 verse 36. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். But first seek the kingdom of God and everything else shall be given to you. நீங்கள் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து தேவனை தேடுகிற பொழுது, When you seek God's kingdom and seek him, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். everything else shall be given in abundance to you. ஆறுதல் கிடைக்கும். You shall receive the peace. நல்ல நம்பிக்கை கிடைக்கும். You will get good hope and belief. நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். You will get good life. நல்ல சமாதானத்தை தேவன் தருவார். And God will give you the peace. நாங்கள் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். And this is when we love our God. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே, on the days that Lord Jesus Christ was living in this world, அங்கே மனப்பிரசங்கத்திலே அவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. when he was preaching on the mountain, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், he said the ones blessed are those who mourn, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். they shall be comforted. அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். They shall be comforted. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, நீங்கள் துயரப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கலாம். you might be mourning.
ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உள்ளத்திலே நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். You might be mourning something that's inside of you. ஏதோ ஒரு தேவைக்காக தேவனிடத்திலே நீங்கள் துயரப்பட்டுக் கொண்டிருக்கலாம். You might be mourning for a need that you have to God. ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. But the word of God is coming to you. கர்த்தர் சொல்லுகிறார், God is telling you. துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். He said, "Blessed are they that mourn." நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். And you shall be comforted. நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். You shall be ஏனென்றால் comforted. தேவனிடத்திலே நீங்கள் அன்பு கூறுகிற பொழுது Because when you love God, அந்த தேவனுடைய நித்தியமான ஆறுதல் உங்களை சூழ்ந்து கொள்ளும். you will receive the everlasting consolation. உங்களுடைய இதயத்தை சூழ்ந்து கொள்ளும் அருமையானவர்களே. He shall comfort your hearts. வேதத்திலே வேதவசனம் என்று சொல்லுகிறது. Another verse in the Bible says like this. சங்கீதம் 119:49-50 வாசித்து பாருங்கள். You read from Psalms 119 verse 49 and 50. அங்கே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். The psalmist says like this. நீர் என்னை நம்பப் பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். Remember the word unto thy servant, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். upon which thou hast caused me to hope. உம்முடைய வார்த்தைகள் என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லுகிறார். He says that the word has given me hope. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Yes, my dearly beloved children of God. நாங்கள் துயரப்படுகிற பொழுது When we are mourning, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, the word of God says, நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? what we have to do is, அவருடைய வசனத்தின் மேல் நாங்கள் நம்பிக்கை இறக்க வேண்டும். we have to put our hopes நாங்கள் in அன்பு the word கூறுவது of என்று God. சொன்னால் என்ன? What does it mean to love God? நாங்கள் கர்த்தரிடத்திலே அவருடைய வசனத்திலே நாங்கள் அன்பு கூற வேண்டும். We have to love the word of God. நாங்கள் எப்படி எங்களுடைய சொந்த வேலைகள், சொந்த காரியங்கள் இவைகளிலே நாங்கள் அன்பு கூர்ந்து அவைகளை கடத்தலுகிறோமோ, The way that we put the loves to us, things that we are doing in our life, அதே போல தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் அன்பு கூற வேண்டும். we have to also love the word of God. ஏனென்றால் வார்த்தையானவர் நமக்குள்ளே இருக்கிறார். Because the ஹல்லேலூயா. word of God is within us. அவர் வார்த்தையாய் நம்மோடு பேசுகிறவர். And He speaks to us through His words. நாங்கள் என்னுடைய மனைவியோடு என்னுடைய பிள்ளைகளோடு நாங்கள் பிள்ளைகளோடு அன்பு கூர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? What does it mean when we love our wives and our children? ஏதோ மனைவி அங்கே கணவன் இங்கே இருந்தால் நாங்கள் அன்போடு இருக்கிறோம் என்று அர்த்தமல்ல அருமையானவர்களே. What does it mean when the husband is here and the wife is there that they are loving each other? அன்பு கூறுவது என்பது நாங்கள் ஒருவர் கலந்து பேசுவது. It is when you are engaging with them and having a relationship with them. ஒருவருக்கொருவர் நாங்கள் ஆறுதலாய் இருப்பது, ஒருவருக்கொருவர் நம்முடைய ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்வது. It's a person to comfort each other and to advise and share the wisdom with each other. நான் ஒன்றை சொல்லுகிற பொழுது மனைவியார் ஒன்றை சொல்லுவார்கள். When I say something, my wife will say something. மனைவியார் ஒன்றை சொல்லுகிற பொழுது நான் ஒன்றை சொல்லுவேன். When my wife says something, I will say something. இந்த இடத்திலே நாங்கள் எப்படியாவது பேசி தீர்மானிக்கிற ஒரு நல்ல ஒரு முடிவு அங்கே வரும். Then when we talk to each other, we will receive a good solution. அந்த இடத்திலே நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்றால் தேவனுடைய அன்பை நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே. So what we see there is the love of God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God. நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே அன்பு கூறுகிற பொழுது, When we love the word of God, அந்த வார்த்தையிலே நாங்கள் பசிதாகமாய் இருக்கிற பொழுது, when we are hungry for the word of God, நாங்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களாக இருக்கிறோம். we love our Lord God. அதைத்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். That's what the psalmist says. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் என்று சொல்லுகிறார். He says, "This is my comfort in my affliction." எது நம்முடைய சிறுமையிலே ஆறுதல்? What is the comfort? தேவனுடைய வார்த்தையிலே அன்பு கூறுவது. It is to have the hope in God's word. கர்த்தருடைய வார்த்தையிலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the one who meditates upon the word of God day and night. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். And everything else shall prosper. அப்படி என்றால் என்ன? What does it mean? கர்த்தருடைய வார்த்தையிலே நான் தியானமாய் இருந்து அவருடைய வார்த்தையிலே அன்பு கூறுகிற பொழுது, While I'm meditating upon the word of God and I'm glad in it, நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். everything ஹல்லேலூயா. else shall prosper. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever you do shall prosper. காரணம் என்ன? What is the reason? நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே அன்பாய் இருப்பதை என் தேவன் அறிகிறவராக இருக்கிறார். Because my God knows that you love His word. சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறார். That is what the psalmist is explaining here. என்னுடைய சிறுமையிலே நான் என்ன? எனக்கு ஆறுதலை கொடுக்கிறவர் நீங்க தானப்பா. He says, "You are my comfort in my affliction." நீங்க தான் என்னுடைய ஆறுதல். He says, "You are my comfort." நான் வேறு யாரிடத்திலே செல்வேன்? Who else would I go to?
நீங்க தான் எனக்கு ஆறுதலா இருக்கிறீங்க, நேசமா இருக்கிறீங்க, அன்பா இருக்கிறீங்க. He says, "You are my." We say, "You are my comfort and our shelter." எனவே உம்மை தவிர நமக்கு இந்த பூமியில யாருமே ஆறுதல் செய்கிறவர்கள் அல்ல. No one in this world can give me comfort like you do. சில வேளைகளிலே நமக்கு ஒரு சிலர் ஆறுதல் சொல்லுவது போல இருக்கும். Sometimes it does feel that when other people give their advice that it's comforting us. ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரங்களிலே குறிப்பிட்ட நாட்களிலே நமக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். They would just give us this advice and this comfort sometimes, some days. ஆனால் நம்முடைய தேவனோ நித்திய காலமாய் நமக்கு ஆறுதல் செய்கிறார். But our God, He will comfort us for the rest of our days. எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் எல்லா நேரங்களிலும் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். God will give us comfort 24/7. ஒரு நல்ல நம்பிக்கையை நமக்கு தருவார். He will give us a great hope. நாங்கள் பயந்து போக தேவையில்லை. You don't have to fear anything. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to be afraid. எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை நமக்கு கொடுப்பார். Because He will give us an everlasting hope. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That is our Lord Jesus Christ. அவரிடத்திலே அன்பு கூறுங்கள். You should love our God. அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். And He will give you peace. இரண்டாவதாக, Secondly, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். if you read from Deuteronomy chapter 7 verse 9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் தம்முடைய உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. It says, "Know therefore that the Lord thy God, He is the God, the faithful God, which keeps covenant and mercy with them that love Him, and keep His commandments to 1000 generations." எங்களுடைய தேவன் கர்த்தர் என்பதை நாங்கள் பரிபூரணமாக நாங்கள் விசுவாசித்து நம்ப வேண்டும். We have to fully believe that God will give us the healing. கர்த்தர் என்றால் என்ன? Who is God? சகலவற்றுக்கும் அவர்தான் அதிபதியாய் இருக்கிறவர். Because He is the God, He's the creator of all things. அவர் ஆளுகை செய்கிற தேவன். He is a God who's present. கர்த்தத்துவம் உள்ளவர். He is the one who. அவர் என்ன சொல்லுகிறார்? What does He say? அவருடைய நாமத்தின் மேலே நாங்கள் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற பொழுது, if we keep His covenant and mercy with them that love Him, அவர் 1000 தலைமுறை மட்டும் தம்முடைய உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். He will keep His commandments to 1000 generations. அவர் 1000 தலைமுறை மட்டும் நமக்கு தயவு பாராட்டுகிற தேவன். அருமையானவர்களே, Our God will be with us for the next 1000 generations. முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம் தலைமுறைகள் மட்டுமல்ல, Not just the first, second and third generation. 1000 தலைமுறை மட்டும் நம்முடைய தேவன் நமக்கு தயவு பாராட்டுவார். Our God will give His mercy and grace up to 1000 generations. யாருக்கு தயவு பாராட்டுவார் என்றால், And to who will He do that? அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு. Are those who keeps the covenant and mercy with them that love Him. நாங்கள் கற்பனைகளை கைக்கொண்டால் அவர் மேலே அன்பு கூறுவோம். If we keep His commandments, we love Him. நாங்கள் அன்பு கூர்ந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை 1000 தலைமுறை மட்டும், ஒருவேளை நாங்கள் மறைந்து போகலாம், ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுடைய தலைமுறைகளை அப்படியே தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். And if we love Him, He will keep His commandments to 1000 generations. வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், You see in the Word of God. முதலாவதாக ஆண்டவராகிய தேவன் ஒரு முதல் மனுஷனை அவரோடு கூட உடன்படிக்கை செய்தார். So God created a man, the first man in this earth, and He made a covenant with him. அவர் உலகத்தை முதன்முறையாக அவர் வெள்ளப்பெருக்கினாலே அழித்தார். First He erased and destroyed everything. அப்படியாக அழிக்கிற பொழுது ஒரு மனுஷனை அவர் அந்த இடத்திலே உண்மையுள்ள மனுஷனாக கண்டார். And when He destroyed this place, He created the first man there. அந்த மனுஷன் தான் நோவா என்று நாங்கள் பார்க்கிறோம். And that is Noah. அந்த நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்து அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். And God blessed Noah and his family and his sons, and He made a covenant with him. இன்றைக்கு நீங்கள் வானத்திலே பார்க்கக்கூடிய அந்த வானவில்லை நீங்கள் பார்க்கிற பொழுது நோவாவை நினைவு கூறுங்கள். Whenever you see a rainbow here in the skies, remember the time of Noah. அன்றைக்கு வானவில் மூலமாக நோவாவோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். அருமையானவர்களே, through the rainbow God made a covenant with Noah. இன்றைக்கு நோவாவுடைய தலைமுறை போய் இன்றைக்கு எத்தனையோ தலைமுறைகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because after Noah's generation, we are now living in
the generations after him. அவர் மேலே நாங்கள் அன்பு கூறுகிற பொழுது, When we love him, அவருடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்ளுகிற பொழுது, when we keep his commandments, அந்த 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 உடன்படிக்கையை என் தேவன் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். our God will remember the covenant he made with us. அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், That's when he said, நோவாவுக்கு சொல்லுகிறார், he said to Noah, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், but with you will I establish my covenant. நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேளைக்குள் பிரவேசியுங்கள் என்று சொன்னார். And you shall come into the ark, you and your sons and their wives and their sons' wives with you. என்ன, நான் உன்னோடு கூட உடன்படிக்கையை நான் செய்ய விரும்புகிறேன். He says, I will establish my covenant. அந்த அந்த நாட்களிலே வாழ்ந்த அத்தனை மனுஷர்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ளாயும் தேவன் நோவாவை ஒரு நீதியுள்ள மனுஷனாக கண்டார். And out of all the people that were living there, God saw him as a righteous person. அதனாலே தான் தேவன் நோவாவை நோக்கி சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன். That's when God said, Noah, I want to make a covenant with you. இன்றைக்கு பாருங்கள், இந்த உலக நாடுகளை நீங்கள் பாருங்கள். You can see here in the world. இந்த உலக நாட்டு தலைவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு ஒவ்வொரு பெரிய பெரிய நாடுகள் இணைந்து என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட ஒவ்வொரு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். You see many political leaders in this world are making covenants with each other. நீங்கள் இந்த என்னுடைய நாட்டுக்கு இதை அனுப்புங்கள், நான் உங்களுடைய நாட்டுக்கு அதை அனுப்புகிறேன் என்று இப்படி பொருளாதார உடன்படிக்கைகள், இப்படி அநேக உடன்படிக்கைகளை செய்கிறார்கள். When they are doing trading, they are asking, if you import this to my country, I will export this to you. அவர்கள் அப்படி செய்தாலும் அவர்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு வந்தால், but even though they're doing this trading, if there comes an argument or any mistake within the trading, அந்த உடன்படிக்கை என்ன செய்வார்கள்? அப்படியே முறித்து போடுவார்கள். they will break off that covenant they made with them. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனோ, But our Lord God, தான் எப்பொழுது மனுஷனோடு உடன்படிக்கை செய்தாரோ, from the moment he made a covenant with man, அவர் அந்த உடன்படிக்கையில் அவர் மாறிப் போவதே இல்லை. he never changed his word. அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். He completed what he said. சொல் தவறாத தேவன். He's a God who fulfills his அவர் words. மனுஷன் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் அந்த மனுஷனை மன்னித்து அந்த மனுஷனுக்கு உடன்படிக்கையும் தயவையும் செய்கிறவராக இருக்கிறார். He's a God who's so gracious towards man. Doesn't matter how many mistakes they make in their life, he keeps forgiving them and making new covenants with them. ஆபிரகாமை அழைக்கிற பொழுது ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். Even when he called Abraham, he made a covenant with him. ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிற பொழுது ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் என்னுடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலே அனுப்பி அங்கே இருந்து 430 வருஷங்கள் அடிமையா இருக்கிற பொழுது நான் அவர்களை விடுவிப்பேன் என்று சொன்னார். He said that I will send your people to Egypt and they will be there for some time, and after that I will deliver them from the king there. தேவன் இந்த உடன்படிக்கையை ஆபிரகாமோடு செய்து ஆபிரகாம் இந்த உடன்படிக்கையை மறந்தே போயிருப்பார். So when God made this covenant with Abraham, after a while Abraham forgot about this. ஆனால் நாங்கள் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கிற பொழுது, When we look at his life story, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக எகிப்து தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். the Israelites were living as slaves in Egypt. அந்த ஜனங்களை அந்த நாட்டு மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை அடிமைகளாக பயன்படுத்தி அவர்கள் மிகவும் வேதனைப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். In Egypt they were used as slaves and they were going through many pains and sufferings. நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். They were being isolated. ஆனால் அவர்களை விடுதலை செய்ய எவருமே இல்லை. There was no one who could deliver them. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையானவர்களே. Thank God, my dearly beloved. அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? What did those people do? தங்களுடைய பிதாவாகிய தேவனோடு, அதாவது ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்கள். They remembered the covenant that God made with Abraham. தேவனிடத்தில் சென்று முறையிடுகிறார்கள். They are complaining to the Lord. ஆபிரகாமோடு நீங்கள் செய்த யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுங்கள் தகப்பனே என்று அங்கே தேவனிடத்திலே முறையிடுகிறார்கள். They said, "Oh Father, Lord God, please remember the covenant you made with Abraham." யாத்திராகமம் 2:24 வாசித்து பாருங்கள். You can read this in தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. It says, and God heard their groaning, and God remembered his covenant with Abraham, with Isaac, and with Jacob.
நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை இந்த ஜனங்கள் ஏதோ தேவனை நோக்கி கூப்பிட்டதனாலே தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார் என்று மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம். Don't think just because they called out to the Lord, He helped them. இந்த ஜனங்கள் அங்கே தேவனை ஆராதிக்கவும் இல்லை, தேவன் மேல் அன்பு கூறவும் இல்லை. These people did not love God. They didn't worship and praise Him. 430 வருஷங்கள் இந்த ஜனங்களுக்கு தேவன் யார் என்றே தெரியாது. For these 430 years, they didn't know who God was. அந்த நாட்டிலே தேவனை ஆராதிப்பதற்குரிய எந்த ஒரு சந்தர்ப்பமும் கிடையாது. They didn't get any opportunity to praise God. ஆனால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கவும் இல்லை. But they were not in such a situation either. அவர்கள் அந்த இடத்திலே பார்த்தால் மிகவும் கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They were suffering and they were going through pains and they had a hard time. தேவன் மேலே அன்பு கூர்வது என்பது அவர்களுக்கு என்னவென்றே தெரியாது. They didn't understand even the meaning what it was to love God. அங்கே தேவனை அவர்கள் அறிந்ததும் இல்லை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டதும் இல்லை. They didn't hear about God or didn't know who God was. இப்படியா இருக்கிற இந்த ஜனங்கள் மேலே என் தேவன் அன்பு கூர்ந்தார். God, my God, loved these people. காரணம், the reason being, தான் தன்னுடைய தாசனாகிய ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கையை தேவன் ஒருபோதும் மறந்து போகவில்லை. Because God never forgot about the covenant He made with Abraham. அவர் அந்த உடன்படிக்கையை என் தேவன் நினைவு கூர்ந்தார். அருமையானவர்களே, God remembered the covenant He made with Abraham. ஏனென்றால் ஆபிரகாம் தேவனோடு கூட மிகவும் அன்புள்ள ஒரு தாசனாக இருந்தார். Because Abraham had a very loving relationship with God. ஆபிரகாமை குறித்து தேவன் சொல்லுகிற பொழுது, when God was telling about Abraham, ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார். God said that Abraham was his friend. நான் செய்வதை அவன் சிநேகிதனுக்கு நான் மறைப்பேனோ என்று என் தேவன் சொல்லுகிறார். God said, do you think I will forget the covenant I made with my friend Abraham? அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஒரு காரியத்தை சிந்தித்து பாருங்கள். Just think about this mentally, beloved. ஆபிரகாம் எவ்வளவாய் தேவனோடு கூட அன்புள்ள ஒரு மனுஷனாய் இருந்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள். Just think about how loving kind of relationship Abraham had with God. நான் செய்ய போறதை என்னுடைய சிநேகிதனுக்கு நான் மறைப்பேனோ என்று சொன்னார். He said, would I hide the covenant I made with Abraham? ஆம், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, ஒருவேளை அந்த ஜனங்கள் அன்பு கூறவில்லை தான், maybe those people didn't love God, அந்த ஜனங்கள் தங்களை படைத்த தேவனை மறந்து விட்டார்கள். and they forgot about God. அந்த தேவனை ஆராதிக்கவும் இல்லை, அவர்கள் தொழுது கொள்ளவும் இல்லை. They didn't praise the Lord or lift up His name. ஆனால் தங்களை விடுவிக்க வல்ல ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து தேவனிடத்திலே அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். But they knew that there was someone there to deliver them, and that's when they started praising God. என் தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டார். And our God heard their cries and their shouts. ஆண்டவராகிய தேவன் மோசேயை அழைத்து என்ன சொல்லுகிறார்? God called Moses and He told him, எகிப்து தேசத்துக்கு போய் என்னுடைய ஜனங்களை அழைத்துக் கொண்டு என்ன செய்ய சொல்லி ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார். God is telling Moses, go to Egypt and deliver my people from Israel. எகிப்து மன்னன் இந்த ஜனங்களை நீ ஏன் அழைத்துக் கொண்டு போகிறாய் என்று கேட்டால் என்ன சொல்லு என்று சொன்னார். He says, when the Pharaoh will ask you, why do you want to take these people out, this is the reason you have to say. இந்த ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். You have to tell him that these people have to praise God. இந்த ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், ஆராதிப்பதற்கு அவர்களை விடுங்கள் என்று சொல்லுகிறார். He was instructed to tell the Pharaoh that to let the people go in order to worship God. அப்படி என்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Just like that, my dearly beloved children of God. இந்த 430 வருஷங்களிலும் தேவனை ஆராதிப்பதற்கு ஜனங்கள் இருக்கவே இல்லை. So for these 430 years, there was not a single man or person to worship God. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களைத்தான் அவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். Because He chose the people of Israel. அந்த ஜனங்கள் மேல் அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார். He said, I have chosen Israel and they will sing my praises. ஆனால் அவர்களோ அங்கே துதிக்கவில்லை, தேவனை மகிமைப்படுத்தவில்லை. But they didn't glorify the Lord or lift up His name on high. அங்கே எகிப்திலே அவர்கள் அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை என் தேவன் கண்டார். My God saw that they were living a life in slavery. தேவன் அந்த ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டார். God heard their sighs. ஆபிரகாமோடு வைத்திருந்த அந்த அன்பை நினைவு கூர்ந்தார். And He remembered the covenant He made with Abraham. அந்த அன்பின் நிமித்தம் அந்த ஜனங்களை விடுதலை செய்தார். In the midst of that love, He was able to deliver His people. அந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு வந்தார். And He brought them out of Egypt. அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாக மோசேக்கு கட்டளையிட்டார். And He instructed Moses to build this ஆசரிப்பு கூடாரம் tabernacle. அந்த வேளையிலே
In that time, ஆசரிப்பு கூடாரத்தில் நின்று அந்த ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிற பொழுது all the people were worshiping God and glorifying His name in the tabernacle. என் தேவன் நான் தான் உங்களோட உடன்படிக்கை செய்த தேவன் என்று சொல்லி அங்க வானத்தின் மேலே இறங்கி அவர் மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக அங்கே அவர் காட்சி கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். And we see that he gave a visual. He came down from the heavens and he came down and he said that I am the God who you are praising. அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, It was like that, my dearly beloved children அந்த of God. ஜனங்கள் அன்பு கூறவில்லை. The people did not love God. அந்த ஜனங்கள் தேவனை ஆராதிக்கவில்லை. They didn't praise God. அந்த ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. They didn't glorify the Lord. தங்களை படைத்த தேவனையே அவர்கள் அறியாமல் வாழ்ந்தார்கள். They didn't know who God was, the creator. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களை என் தேவன் அன்பு கூர்ந்தார் என்றால் அர்த்தம் என்னவென்றால் தேவன் தான் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். So what it means is when God loves these people is because He remembered the covenant He made. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Even today, my dearly beloved children of God, நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம், you might be thinking, அந்த தேவன் எங்கள் மேலே அன்பு கூர்வாரா என்று நீங்கள் நினைக்கலாம். you might ask, will God love us? இந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் அப்பாற்பட்டவர்களே என்று கூட நீங்கள் கருதிக் கொள்ளலாம். You might think that you're not worthy of this covenant. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of அந்த God, ஆபிரகாமின் சந்ததியிலே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். we are coming from a generation that roots from Abraham. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற அந்த முற்பிதாக்களுடைய சந்ததியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living as following generations of Abraham, Isaac and Jacob. அவர்களோடு அவர் செய்த அந்த உடன்படிக்கையை இன்று நம்மோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் 1000 தலைமுறைகளோடு கூட அவர் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நமக்கு தயவு பாராட்டுகிறவராக இருக்கிறார். This covenant that He made with Abraham, Isaac and Jacob, it has been continued to us and it shall pass on to our second generation, third, fourth and so on. நாங்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகிற பொழுது, When we love God, பரிசுத்தவான்களாகிய நாங்கள் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிற பொழுது, we as holy ones, when we worship and love God, தேவன் எங்களுடைய தலைமுறைகளை 1000 தலைமுறைகளை அவர் ஆசீர்வதிப்பார். our God will bless us in up to 1000 generations. ஹல்லேலூயா. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved, இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I would like to tell you about another point. நாங்கள் வாசிக்கலாம் யாக்கோபு 1:12 வசனத்தை. If you read from James chapter 1 verse 12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. blessed is the man that endures temptation, for when he is tried, he shall receive the crown of life, which the Lord has promised to them that love him. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, என் தேவனிடத்திலே நாங்கள் அன்பு கூறுகிற பொழுது when we love God, தேவன் நமக்கு கொடுக்கிற அடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால் தேவனுடைய ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். the next blessing that we shall receive is the crown of life. ஆனால் வேதவசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால், But if you read this verse, how it starts is, அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெறுவதற்கு முன்பதாக in order to receive the crown of life, சில சோதனைகளை நாங்கள் சகிக்க வேண்டியதாக we இருக்கிறது. have to endure certain temptations. சோதனைகள் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. There are certain tests for every single person in this world. ஏனென்றால் பிசாசானவன் இன்றைக்கு யாரை விளங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். Because the devil, he is searching for those he can test. அவன் நம்மை சோதிக்கிறவனாக இருக்கிறான். He is here to test us. அங்கே பார்க்கிறோம், யோபுவை சோதித்தான். He was testing Job. யோபுவினுடைய விசுவாசம் எவ்வளவு என்பதை சோதித்தான். He was testing the faith that he had. ஆனால் நம்முடைய தேவன் யோபுவை சோதிக்கவில்லை. But our God didn't test him. தேவனிடத்திலே உத்தரவு பெற்று சாத்தான் சோதித்தான். He took the permission from God and he tested the devil. ஆனால் அந்த சோதனை யோபுவை தேவனிடத்திலே இருந்து அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியவில்லை. But when the devil tried to tempt him, it didn't separate the love that he had for God. ஒரே நாள் சகலவற்றையும் இழந்த மனுஷன். He said, I've lost everything in this world. தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இழந்து போன மனுஷன். He had lost all the blessings that he had. தன்னுடைய சுக ஆரோக்கிய சுகத்தை இழந்த மனுஷன். He even lost his health. சாம்பலிலே இருந்து கொண்டு தன்னுடைய மேனியை அப்படியாக சுரட்டிக் கொண்டிருந்த மனுஷன். He was scratching himself. ஒருவேளை இந்த வேதனை வருகிற பொழுது இவன் யோசிச்சிருக்கலாம், இவன் தேவனிடத்தில் இனி யோபு அன்பு கூற முடியாது என்று யோசிச்சிருக்கலாம். The devil thought because he was in sickness that he thought that he would not love God anymore. ஆனால் அந்த சோதனை But that test
யோபுவை உத்தமன் என்று விளங்க பண்ணிட்டு ஹல்லேலூயா. It showed that he was a righteous man. தேவன் அதற்காகவே அந்த சோதனையை யோபுவிடத்திலே அனுபவித்தார். That is why God allowed this test to take place. யோபு அந்த சோதனையை சகித்த பொழுது When Job passed this test, உத்தமன் என்று விளங்கினான். அருமையானவர்களே, he was described as a righteous man. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, But dearly beloved children of God, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே even in our righteous lives, சோதனைகள் வரும். temptations will come in our lives. சோதனைகள் வருகிற பொழுது சோதனைகளை கண்டு நாங்கள் தேவனை விட்டு விலகி போக கூடாது. When we face these tests in our lives, we should not go far away from the Lord. ஏனென்றால் சோதனைகள் வருகிற பொழுது நாங்கள் இன்னும் தேவனை நாங்கள் இன்னுமாய் கிட்ட நெருங்க வேண்டும். What we have to do is, when we face these temptations, we have to get even closer to God. அவரை நாங்கள் பற்றி பிடிக்க We வேண்டும். have to hold on to Him. அப்படியாக நாங்கள் பற்றி பிடிக்கிற பொழுது சோதனையிலே இருந்து ஜெயத்தை கொடுக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். When we hold on to Him, He has won the victory and He will give us the victory. அந்த சோதனையில் இருந்து ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு பலனை தருவார். God will give us the strength to get the victory. இன்றைக்கு தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்கள். When you look at the life of Daniel, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை பாருங்கள். when you look at the life of Shadrach, Meshach, Abednego, அவர்களுக்கு சோதனை வந்தது. they were faced with temptation. அக்கினியிலே போடப்பட்டார்கள், சோதித்தான். They were put in the furnace with the fire. ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? But what did they say? எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நம்மை அவர் ஒரு வேளை விடுதலை செய்யாவிட்டாலும் Even if our God that we worship does not deliver us, நாங்கள் நீ சொல்லுகிற உன்னுடைய கடவுளை நாங்கள் வணங்க மாட்டோம். they said we shall never bow down to the Lord. that you அதுதான் tell us அருமையான to. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் நம்முடைய தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. That is the love we should have for our God. நாங்கள் தேவன் மேல் அன்பு வைத்திருக்கிறோம் என்பதற்கு அறிகுறி என்ன? What is a proof that we love our God? என்ன காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாலும், Doesn't matter what kind of situations will come in our எத்தனை life. இடர்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், Doesn't matter what kind of hardships, problems and situations we might be facing. என் தேவனை நான் ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன், அவர் மேலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்பதே தேவன் மேலே நாங்கள் வைத்திருக்கிற அன்பாய் இருக்கிறது. We have to show the love by not neglecting Him and not denying Him. இதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. யாக்கோபு அடிகளார் சொல்லுகிறார், This is what the Word of God says. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார். ஹல்லேலூயா. Blessed is the man that endures temptation, for when he is tried, he shall receive the crown of life, which the Lord has promised to them that love Him. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, நாங்கள் அன்பு கூறுகிற பொழுது when we love God, சோதனைகள் வரும். we will face temptation. ஆனால் அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு பலத்தை தருவார். But God gives us the strength to face these problems. தேவனுடைய கிருபையை நமக்கு தருவார். He gives us His grace. அதை தாங்குவதற்கான நமக்கு சகல பலத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பார். And He will provide us with all the strength that we would need. ஆனால் நாங்கள் அதிலே உத்தமமாய் இருந்த பின்பாடு After we hold on to Him and we stay righteous, நமக்கு கிடைக்க போகிற மகாபெரிய ஆசீர்வாதம், the biggest blessing that we will receive, என் மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது that when our Lord Jesus Christ comes, அவர் தம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு தம்முடைய ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். He will give each and every one of us the crown of life. என் மகனே, என் மகளே, என்னிடத்திலே வா என்று சொல்வார். He will say, ஹல்லேலூயா. my son and daughter, come to me. தேவன் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது என்ன அருமையானவர்களே? What is God expecting of us, my dear நாங்கள் beloved? தேவன் மேல் அன்பு கூற வேண்டும். It is that we should love Him. அன்பு கூற வேண்டும், We should அவ்வளவுதான். love Him, that's all. தேவனிடத்திலே ஏதோ ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக மட்டுமல்ல, We shouldn't love Him just to receive things from Him. அவர் நமக்காக செய்த தியாகத்தை நினைத்து நாங்கள் அவர் மேலே அன்பு கூற We வேண்டும். should love Him too because of the sacrifice He went through for us. வெளிப்படுத்தல் 2:10 வாசித்து பாருங்கள். We read from Revelation chapter 2 verse 10. அங்கே கர்த்தர் சபையை பார்த்து பேசுகிறார். He is talking here to the church. நீ படப்போகும் பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாய் இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று என்ன பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் சபையை பார்த்து பேசுகிறார். He's speaking here to the church and he says, fear none of those things which you shall suffer. Behold, the devil shall cast some of you into prison, that you may be tried, and you shall have tribulation 10 days. Be you faithful unto death, and I will give you a crown of life. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, இன்றைக்கு சபைகளுக்கு இனிமேல் வரப்போகிற நாட்கள்
மிகவும் உபத்திரவமான நாட்கள். The days that we are going to be facing in the future now are going to get worse and worse. இப்பொழுதே நாங்கள் உலகத்தை திரும்பி பார்க்க முடியும். Now already we can look back at this world. எத்தனையோ உபத்திரவங்கள் சபைகளுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது. There are many bad things happening against the churches. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, But the word of God says, இத்தனை நெருக்கங்கள் பாடுகள் வருகிற பொழுதும் even though you shall face these things where you will நீங்கள் suffer, சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலிலே போட்டாலும், even if the devil will cast some of you into prison, நீங்கள் உபத்திரவப்பட்டாலும், even if you will be tried, மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாய் இரு என்று வேத it வசனம் says, be சொல்லுகிறது. faithful unto death. காரணம், The reason being தேவன் மேலே நாங்கள் அன்பு கூர்ந்திருக்கிறோம். is because we have love எங்கள் for God. தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். The belief and faith that God has finished everything for us. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். And that is a good belief that He has given us. அந்த நம்பிக்கை நம்மை நிச்சயமாக என்ன செய்யும்? நம்மை ஒரு நாள் தேவனோடு கூட நம்மை எடுத்து செல்லும். That belief shall one day bring us to our Lord God face to face. நாங்கள் உண்மையா இருக்கிற பொழுது When we stay true, தேவன் நமக்கு ஜீவகிரத்தை தருவார். God will give us the crown of எனக்கு life. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dearly beloved children of God, நாங்கள் தேவன் மேலே அன்பு கூற வேண்டும் என்பது எவ்வளவு மிக முக்கியமான காரியமா இருக்கிறது அருமையானவர்களே. so we can see how important it is to love God. இன்றைக்கு உலகத்தில் உள்ள காரியங்களிலும் இன்றைக்கு எத்தனையோ ஒரு அன்பு கூர்ந்து கொண்டு போகிறார்கள். Many people are loving these things, many earthly things here in this world. அப்போஸ்தலனாகிய பவுல், Even Apostle Paul, அவர் ரட்சிக்க பிற்பாடு அவர் சொல்லுகிறார் என்ன? the moment he received the salvation, what he said was, இப்படிப்பட்ட ஒரு தேவனை நான் அறிகிற அறிவுக்காக in order to know more and more about this God, நான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன்? குப்பையும் அன்று நஷ்டமும் அன்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். I will think that everything is useless. அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையில பவுல் வந்து நீங்க நினைக்கலாம் பவுல் ஏதோ சாதாரண மனுஷன் கிடையாது. You might think that he's an ordinary person. பவுல் வந்து இனி நல்ல ஒரு வசதியான ஒரு பெரிய கோடீஸ்வரன். Paul was a very wealthy man. அவருக்கு சொந்தமாக கப்பல் இருந்தது, சொந்தமாக அவருக்கு நல்ல வேலை இருந்தது, எல்லாமே வசதி படைத்த மனுஷன். Paul had his own boats and he had his own jobs and he was a very wealthy man. ஆனால் அவருக்குள்ள இருந்த வெறி என்னவென்றால், But the hunger that he had in him, கிறிஸ்தவர்கள் மேல் அவருக்கு விருப்பம் இல்லை. he did not like Christians. அவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவது, சபைகளை துன்பப்படுத்துவது, இப்படிப்பட்ட காரியம். He was also bringing sufferings to Christians and to the churches. அப்படிப்பட்ட நாளிலே தான் ஒரு நாள் பவுலை தேவன் சந்தித்தார். That's when God or Jesus Christ met Paul. சந்தித்து தேவன் அவரை அபிஷேகம் பண்ணி அவரை தனக்கென்று தெரிந்து கொண்ட விற்பாடு, The moment he chose him, and when he received the salvation and he transformed, பவுலடியார் சொல்லுகிறார், Apostle Paul says, இந்த தேவனை அறிகிற அறிவின் வாசனைக்காக நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன். I lost everything in my life in order to know more about this God. ஏனென்றால் அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. Because his love is unlimited. இப்படிப்பட்ட மகாபெரிய அன்புள்ள தேவனையா நான் இம்மன நாட்களும் தூசித்தேன் என்று அவர் மனமுடைகிறார். He was crying out, saying, "Have I been rebuking and have I been bringing suffering? Did I bring suffering into these Christians to such a loving God?" எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, நாங்கள் இப்பொழுது இருக்கிற தேவன் மேலே காண்பிக்கிற அன்பை பார்க்கலாம். if we look at the love that we give to our God, நாங்கள் இன்னும் அதிகமாய் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களை எல்லோருமாக இணைந்து தேவன் மேல் இன்னும் அதிகமாய் நாங்கள் அன்பு கூற வேண்டும். we have to show more and more love to our God. ஏனென்றால் தேவன் எங்களுக்காக தம்முடைய ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். Because he has this crown of life that he wants to give to you. அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக எங்களுக்கு விரோதமாக எத்தனையோ விதமான சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. Many sufferings are brought in our lives, many tests are brought in our lives so that we cannot receive this crown of life. ஆனால் நாங்களோ But we உண்மை உள்ளவர்களாக இருந்து have to stay true. தேவனிடத்திலே அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். We அருமையானவர்களே, have to receive this crown of life, my dearly நாங்கள் beloved. அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். And that's why we have been called for. அவர் எங்களுக்காக முன்குறித்ததை நாங்கள் காணவில்லை. We have not seen what God has in plan for us. ஆனால் நிச்சயமாக அவர் வருகிற பொழுது அதை நமக்கு தருவார். But definitely when he comes, he will give it to us. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். That's a great belief that God has given to us. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Dearly beloved people who are listening to the word of God, ஒருவேளை நீங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும்
இருந்தாலும் பரவாயில்லை. It doesn't matter what kind of state you might be in. ஒருவேளை நீங்கள் துயரப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கலாம். You might be going through hardships or you might be worried. அல்லது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கிற பொழுது தலைமுறையா என்னுடைய வாழ்க்கையில இப்படியே ஒரே காரியமாக இருக்கிறது. You might think in every generation we are still facing the same struggles, the same sufferings. எங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலம் இல்லை, நல்லொரு எதிர்காலம் இல்லையா என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். You might be worried and crying out to the Lord, asking, is there no better future for me? நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எவரையும் நீங்கள் நம்ப வேண்டாம், அன்பு கூற வேண்டாம். Do not love anything in this world or show love to anything in this world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறுங்கள். Show your love and give your love to God. அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்த தேவன். He has fulfilled everything. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நன்மைகளை செய்வார். Even today he will do good things for you. துயரப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்துகிறவராக எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். God who comforts those in need, he is with us. அவர் நமக்கு தருகிற ஆறுதல், the comfort that he gives us, அது நித்தியமாய் தருவார். he will give it everlasting. அவர் நம்மிடத்தில் இருந்து அந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் அவர் எடுத்துக் கொள்ளுகிறவர் அல்ல. He will not take the peace away from us. இன்னும் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். He will continue to give us the peace. கலங்காதே திகையாதே என்று சொல்லி நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். The Lord says, do not worry, do not be afraid. நம்முடைய கைகளை எங்கள் மேல் வைத்து நம்மை ஆசீர்வதித்து ஆறுதல் படுத்துகிறவர். He places his hands on us and he tells us, எத்தனை வருஷங்களா வியாதியோடு படுத்திருந்த மனுஷன் மேல கரங்களை வைத்து ஆசீர்வதித்து ஆறுதல் படுத்தின தேவன். The man who was suffering for many years, he put his hand on him and he comforted him. அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் நம்புங்கள். Trust that God. நீங்கள் அவர் மேல் அன்பு கூறுங்கள். Show your love to this God. அவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். He will bless you. நாங்கள் ஜெபிக்க போறோம். Let's pray. எங்களோட கூட நீங்கள் ஜெபிங்கள். Join me in prayer. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேளை பொழுதுக்காக உம்மை நன்றிகளோடு துதிக்கிறோம். Dear loving Father, we thank you for this day. கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல வேளைக்காக நன்றி அப்பா. Lord, we thank you for giving us this time. ஆண்டவரே, நீர் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. Lord, we thank you Father for giving us this word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி அப்பா உம்மையில் நாங்கள் அன்பு கூறும்படியாக, இன்னும் அதிகமாய் அன்பு கூறும்படியாக எங்கள் வாழ்க்கையில் நீர் இடைப்பட்டமைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. Thank you Lord for intervening with us, Father, to let us know that we need to love you more and more, Lord. ஆண்டவரே, நாங்கள் அன்பு கூறுகிற பொழுது நீர் எங்களுக்கு ஆறுதலையும் நித்திய ஆறுதலையும் நல்ல நம்பிக்கையை நமக்கு தருகிறவராக இருக்கிறீர். Because you said that when we love you, Father, you give us a stronger faith, a stronger belief, Lord. அது மட்டுமல்ல ஆண்டவரே, 1000 தலைமுறை மட்டும் நம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தெய்வமாய் இருக்கிறீர். You are God, oh Father, who remembers the covenant of 2000 generations, Lord. அது மட்டுமல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜீவ கிரீடத்தை நீங்கள் வருகிற பொழுது நம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீ தருகிறவராக இருக்கிறீர். Lord, you're the God, oh Father, who will give us the crown of life when you come to get us. ஆண்டவரே, நாங்கள் உண்மையிலே அன்பு கூற நீர் எங்களுக்கு உதவி செய்கிறார். Lord, help us to love you, Lord. எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, O Spirit that is present in our lives. அந்த தேவனுடைய அன்பை இன்னும் அதிகமாய் நமக்குள்ளாய் ஊற்றுவீராக. Lord, may you pour out this love over us. நாங்கள் அன்பிலே நிறைந்து உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. Lord, help us, Lord, to praise and worship you, Lord, with a heart filled with your love, Lord. தெய்வமே, இந்த வேளையிலும் ஆண்டவரே செய்தியை கேட்டுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். Lord, I'm praying for your children, oh Father, who have been listening to your word. அப்பா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி இருக்கிறீர். Lord, you said that you will give the comfort of Father to those who are mourning. துயரத்தோடு கண்ணீரோடு கலங்கிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I'm praying for your children, oh Father, who are crying, Lord, who are mourning, Lord. எங்களுடைய வாழ்க்கையை ஒரு நன்மை வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். Lord, and I'm praying for those who are waiting for good things to happen in our lives. உம்முடைய ஆறுதலை கட்டளையிடுவீராக. Lord, may you pray, Lord, and give them the peace they are asking for. உம்முடைய நல்ல நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுப்பீராக Lord, ஆண்டவரே. may you give them the good hope, Lord. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Lord Jesus Christ I pray. ஆமென், ஆமென், ஆமென். Amen. நாங்கள் எல்லோருமாய் சேர்ந்து சொல்லுவோம். Let's all say together. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆமெனுக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.
இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். I believe that this word has been a blessing to you. கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God continue to bless you. தொடர்ந்து வருகிற வாரம் உங்களை மீண்டுமாக நாங்கள் சந்திப்போம். We shall meet you again next week. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you until then. நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. May His goodness and mercy follow you all today's ஆமென் life. ஆமென் ஆமென். Amen. ஹalleluya.